கல்வெட்டாய்வில் களப்பணின்றது ரொம்ப ரொம்ப இருக்கிறதுல கொஞ்சம், அதாவது உடல் உழைப்பு தேவைப்படுகின்ற ஒரு பணி. அதை படி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா அசிஸ்டன்ஸும் இருந்தால் கூட, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி கரெக்டாக எங்கே இருக்குங்க, வெயில் நேரம் மழை எல்லாத்தையும் கவனித்து கரெக்டாக போகணும். அதோட நாங்கள் வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி வந்து அந்த முறை இல்லை. அப்போல்லாம் ஏஎஸ்ஐ காப்பி பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப முக்கியமான நிறைய கல்வெட்டுகள் இருக்கிற கோயில்கள் அல்லது பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அல்லது நல்ல இருக்கிற கோயில்களுக்கு போய் அவங்க எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டாங்க. அப்படி காப்பி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நல்ல தெளிவாக இருக்கிற, முதல்லேருந்து கடைசி வரைக்கும் தெளிவாக இருக்கிற கல்வெட்டுகள் அதெல்லாம் அவங்க பார்த்து கவனமாக எடுத்து காப்பி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை படித்து தான் எஸ்ஐ வால்யூம்ஸாக போட்டிருக்காங்க. பட் நாங்கள் வந்த காலத்து அதனால வந்து அது ஒரு கம்ப்ளீட்டான இது இருக்காது. அதில் அங்கே ஒன்று இங்கே நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு எத்தனை ஊரோ எத்தனை எடுத்திருப்பாங்க, எது எது முக்கியமானது. பட் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எல்லா இடத்துல உள்ள கல்வெட்டுகளையும் காப்பி பண்ணணும், எல்லாத்தையும் படி எடுக்கணும் அப்படின்ற திட்டமே வந்து ஒவ்வொரு கிராமமா நீங்க அந்த எல்லாத்தையும் படி எடுக்கணுன்ற அந்த திட்டமே வந்து தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில தான் ஆரம்பித்தோம். ஏன்னா 1961 ஆரம்பிச்சாங்க இந்த துறையை ஆரம்பிச்சதுடைய நோக்கமே இதுவரைக்கும் படியெடுக்கப்படாத கல்வெட்டுகள் அனைத்தும் படியெடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதான். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம முதலியே நினைச்சுக்கிட்டு எடுக்கிறது அப்படி கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துடணும், அது துண்டு கல்வெட்டாக இருந்தால் கூட எடுத்துடணும் அப்படின்றது தான் அதுதான் திட்டம் நாங்கள் வரும்போது. அதனால அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணும்போது முதல்ல நான் வந்து 74 வந்தேன். அடுத்து 2 பேர் 76 வந்தாங்க. 2 பெண் இருந்தாங்க. எனக்கு அடுத்த வருஷம் படித்தவங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் இருக்கும், ஒரு 1.5 இயர்ஸ் கழிச்சு வந்தாங்க அவங்க. நம்ம 3 பேரும் ஆன பிறகு இட் வாஸ் எ வெரி ஹாப்பி அண்ட் வெரி என்டர்டெயின்டு ட்ரிப்ஸ் அப்படி ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுவோம்னாக்க, இந்த 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 ஸ்கீம் படி பார்க்கும்போது ஒரு நாங்கள் எடுத்துக்கிட்டது தஞ்சாவூர் மாவட்டம். போன உடனே தஞ்சாவூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒவ்வொரு டாலுக்கு எத்தனை டாலுக்ஸ் இருக்குது, அந்த ஒரு டாலுக்குள்ளேயும் எத்தனை பஞ்சாயத்து யூனியன் இருக்குது, அதுதான் நம்ம ரெவென்யூ சிஸ்டம். அதுபடி அந்த பஞ்சாயத்து யூனியனை எடுத்துப்போம். ஒரு யூனியன் நாங்கள் முதல்ல எடுத்துக்கிட்டது கிழக்கு தஞ்சாவூர் திருத்துறைப்பூண்டி டாலுக்கு. அந்த திருத்துறைப்பூண்டி டாலுக்கு கொஞ்சம் நிறைய கல்வெட்டுகள் இல்லாது, அதனால் ஒரே கேம்பில் முடிச்சிட்டோம். அதை திருத்துறைப்பூண்டி கல்வெட்டுக்களை 3 பேரும் போய் ஒரே 12 நாள் என்னவோ 12 நாளே எல்லாத்தையும் படி எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் படித்து ஒரு 6 மாதத்துக்குள்ள புத்தகமே வந்துடுச்சு.